மேற்கு வங்கத்தில் முதல்வர் மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சி நடக்கிறது. அங்கு ஏப்ரல் 23, 29 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளது. மம்தாவை வீழ்த்த எதிர்க்கட்சியான பாரதிய ஜனதாவினர் கடுமையாக உழைத்து வருகின்றனர். பாரதிய ஜனதா மத்தியில் ஆளுங்கட்சியாக இருப்பதால் சிபிஐ, அமலாக்கத்துறை போன்ற விசாரணை அமைப்புகளை பயன்படுத்தி தங்களை முடக்கிவிடுமோ என்ற பயத்தில் இருக்கிறார் மம்தா. இதனால் வாக்காளர்களை கவர்வதற்காக முக்கிய அறிவிப்புகளை அவ்வப்போது வெளியிட்டு வருகிறார். நாங்கள் மீண்டும் ஆட்சி அமைத்தால் பெண்களுக்கு வழங்கப்படும் மாதாந்திர உதவித்தொகையை 500 1500 ரூபாயாக உயர்த்துவோம். வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு மாதந்தோறும் 1500 ரூபாய் வழங்கப்படும். மருத்துவ வசதிகள் மக்களின் வீட்டு வாசலுக்கே தேடி வரும் என்று பல வாக்குறுதிகளை சமீபத்தில் அறிவித்தார் மம்தா. மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் 15 ஆண்டுகளாக ஆளுங்கட்சியாக இருக்கிறது. சாதனைகளை சொல்லி அவர்களால் ஓட்டு கேட்க முடியவில்லை. இலவச வாக்குறுதிகளை அளித்துதான் ஓட்டு கேட்க வேண்டியுள்ளது என பாரதிய ஜனதா உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் கிண்டல் அடிக்கின்றனர்.